முன்னாள் முதல்வர்கள் மறைவின் போது அவர்களுக்கு மெரினாவில் இடமளிக்க அப்போதைய முதல்வர் கருணாநிதி மறுத்ததாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். அதனை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்துட்டாங்க. நாங்கள் அண்ணா திமுக சார்பாக கேட்டோம், கொடுக்க முடியாது, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கிடைக்கும். அவர் முதலமைச்சரா இல்ல, முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, ராமாபுரம் தோட்டத்தில் அவருக்கு சொந்த நிலம் இருக்குது, அதுல நல்லடக்கம் செய்யலாம். அரசாங்கத்தின் சார்பா காவல்துறை மரியாதை செலுத்தப்படும் என்று அமைச்சரவையில் கூட்டத்தில் நடவடிக்கை எடுத்தீங்க. அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டீங்க. அதுக்கு முந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்கிறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு அங்க நம்முடைய கிண்டியில இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே. பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். காமராஜருடைய திருவுடல தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செய்தார். அதே போல ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த சில நாட்களிலேயே ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இல்லத்தில் ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை திறந்து வச்சவர் தலைவர் கலைஞர். சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை அதிமுக தலைவர்களை கோட்டையில, முதலமைச்சர் பிரதமர் வரிசையா இருக்கும் பாருங்க, அந்த கோட்டையில கூட மாட்டல. ஆனா தலைவர் கலைஞர் தான் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில அவங்க படத்தை மாற்ற சொன்னார். அந்த அளவுக்கு மதிச்சார்.